ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட் நெற்பயிர். இதனோட பொட்டானிக்கல் நேம் ஒரைசா சாட்டிவா. இதனோட ஃபேமிலி போயேசி ஃபேமிலி. இந்த பிளான்ட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும். இது பருவம் ஆகும்போது இந்த பூ முதிர்ந்து பருவம் ஆகும்போது நெல்லாக நமக்கு மாறும். இந்த நெல்லில் நிறைய சத்து பொருள் இருக்குது. விட்டமின் இ இதனோட தவிடில் அதிகமாக இருக்குது. இந்த நெல்லில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டெய்லியும் இதை உணவாக பயன்படுத்துகிறோம். இதில் கருப்பரிசி அப்படிங்கிறது இருக்குது. இந்த கருப்பரிசி சுகர் பேஷண்ட்டுக்கு நல்ல ஒரு உணவாக பயன்படுகிறது. இதில் லூட்டின் மற்றும் ஜியாசாந்தின் அதிகமாக இருக்கிறதுனால இது கண் பார்வையை அதிகப்படுத்துது. கண் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு அரிசியாக இந்த கருப்பரிசி நமக்கு உபயோகப்படுகிறது. இது இரத்த நாள வீக்கத்தை கட்டுப்படுத்துகிறது. அப்புறம் சுகர் நோயை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. இந்த அரிசியில் ஆந்தோசைனின் அதிகமாக இருக்குது. அப்புறம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதற்கு பயன்படுகிறது. அப்புறம் புரோட்டீன், இரும்பு சத்து அதிகமாக இந்த கருப்பரிசியில் இருக்குது. நம்மவும் இந்த சுகர் பேஷண்ட் இருந்தேன்னா இந்த உணவை நம்ம டெய்லியும் எடுத்துக்கிறது நல்லது. இந்த நெல்லை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இதுலேருந்து இருக்கக்கூடிய இந்த தண்டு பகுதியை தான் என்னன்னு சொல்லனா வைக்கோல் அப்படின்னு சொல்லுவோம். இது நமக்கு மாடுகளுக்கு தீவனமாக நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அப்புறம் இதை இந்த நெல்லை ரிமூவ் பண்ணி எடுக்கக்கூடிய பொருளை தவிடு அப்படிங்கிறோம். இதுவும் மாடுகளுக்கு, கால்நடைகளுக்கு இது உணவாக பயன்படுது. அப்புறம் முன்னாலே எல்லாம் இந்த நெல்லை ரிமூவ் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய பொருளை உமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம என்ன செய்யலான்னா சுட்டு அதை பல் துலக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு வந்தோம். ஆனால் இப்போ எல்லாமே பேஸ்ட்டு அது இது எல்லாமே பயன்படுத்துகிறோம். முன்னால் இதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அதை பல் துலக்கிறதுக்கு பழைய காலத்தில் உள்ளவங்க எல்லாருமே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய தவிடை சர்க்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவருக்கு போட்டு அதையும் உணவாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த தவிட்டில் விட்டமின் இ அதிகமாக இருந்ததுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தது. இனிமேலும் நம்ம இந்த பயிரை நம்ம வீடுகளில் இப்படி தொட்டியில் வளர்க்கலாம். இதுபோல் வளர்த்து நம்ம பயன்பெறுவோம். நன்றி.